சிவாஜி, எஸ்எஸ்ஆர், கே பாக்யராஜ், டி ராஜேந்திரர், விஜயகாந்த், சரத்குமார் தொடங்கி தற்போது சீமான் வரை பல பேர் அந்த பட்டியலில் வராங்க. அப்போது அதிமுக இரண்டாக இருந்த காலகட்டத்தில் ஜானகி எம்ஜிஆர் ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணும்னு சிவாஜி சொன்னார். ஆனால் அது ராஜீவ்காந்தி கேட்கல. அந்த கோபத்தில் காங்கிரஸ்ல இருந்து விலகின சிவாஜி இப்போ அதிமுகவில் 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் ஜெயலலிதா தலைமையிலான பிரிவணி கணிசமான இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிரடியான அடுக்குமொழி வசனங்களும் அட்டகாசமான பாடல் செட்டுகளும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் திமுகவில் சேர்ந்தது. திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்ததற்கு காரணமாக தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்ற அரசியல் பேச ஆரம்பித்தார். 2001 உள்ளாட்சி தேர்தலில் தன்னோட ரசிகர்களை களமிறக்கின விஜயகாந்த் பிறகு 2005 மதுரையில் மாநாடு போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். கடந்த 2024 ஆண்டு ஒரே இரவில் மாமியார் கனவில் வந்து சொன்னதுனால தன்னோட கட்சியை பாஜக இணைச்சிட்டாரு. 20,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அரசியலுக்கு இப்போ வரப்போறாரு, அப்போ வரப்போறாரு, இப்போ வந்துடுவார்னு சொல்லி பல கட்டங்களாக பல வருஷங்களாக தனது ரசிகர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் 77 தமிழ்நாடு என்ன ஒரு மாற்றத்தை சந்தித்ததோ அப்போது மக்கள் எந்த அளவிற்கு சாரையாக குடும்பமாக ஆதரவு கொடுத்தார்களோ அதே ஆதரவு அதே பங்களிப்பு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தை தாண்டி, அதாவது ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள்லாம் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்படியாக 77 நடந்த மாற்றம் 2026 நடக்குமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நாம் காணொலியில் பல்வேறு அரசியல் குறித்து தான் பேசி வரோம். ஆனால் இன்றைக்கி அரசியல் கலந்த சில சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம். குறிப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த கருமை வீரர் காமராஜர், அறிஞர் அண்ணா இருவருமே ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். எந்தவித பின்புலமும் கிடையாது. தங்களுடைய அயராத உழைப்பினாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்ததாலும் தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதாவது ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் சினிமா துறையில் வந்தார்கள். அதாவது கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற 3 முதல்வர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் எல்லாருமே சினிமாவிலிருந்து தான் வந்தாங்க. அப்படி சினிமாவிலிருந்து வந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் கட்சி ஆரம்பித்த கட்சி என்னென்ன கட்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து முழுமையாக பார்க்கலாம். நாடக நடிகராக இருந்து சினிமா ஹீரோவாக வளர்ந்து உச்சம் தொட்டவர் எம்ஜிஆர். ஆரம்பத்தில் காங்கிரஸ் தொண்டராக இருந்து திமுகவுக்கு மாறி எம்எல்ஏவாகி அதன் பிறகு அதிமுகவை ஆரம்பித்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர். இவருக்கு ரசிகர் மன்றமும் அரசியல் அனுபவமும் மிகவும் பலம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அந்த அம்சங்கள் எதுவுமே இல்லாத அல்லது அம்சங்கள் எனக்கும் இருக்கு என்று நினைச்சு அரசியல் ஆரம்பித்த நடிகர்கள் பல பேர் உண்டு. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சிவாஜி, எஸ்எஸ்ஆர், கே பாக்யராஜ், டி ராஜேந்திரர், விஜயகாந்த், சரத்குமார் தொடங்கி தற்போது சீமான் வரை பல பேர் அந்த பட்டியலில் வராங்க. இவர்கள் எல்லாம் அவர்கள் போல நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆட்சியை செய்தலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கனவோடு வந்திருக்கிறாங்க. இந்த பட்டியலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பித்த சூழ்நிலையும் காரணம் வேறு வேற இருந்தாலும் எந்த அடிப்படையில் ஆரம்பித்தாங்கன்றது குறித்து ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு அடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பெரிய நடிகர் திலகம் சிவாஜி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சிவாஜி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கட்சி ஆரம்பித்தவர் தான் லட்சிய நடிகர் என அழைக்கப்பட்ட எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் திராவிட இயக்க நடிகர்கள்னு பட்டியல் போட்டால் அதில் எஸ்எஸ்ஆருக்கு முக்கியமான இடத்துல இருப்பார். திமுகவில் எம்ஜிஆர் சிவாஜியை விட தீவிரமாக செயல்பட்டவர் எஸ்எஸ்ஆர். ஆரம்பத்தில் திமுகவில் இருந்த பிறகு அதிமுக வந்தவுடன் 1984 தேர்தலில் எஸ்எஸ்ஆருக்கு சீட்டு கொடுக்கல. எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். இதனால் எஸ்எஸ்ஆர் என்ன பண்ணார்னா தன்னை கட்சிக்காரங்க எல்லாம் ஓரம் கட்டுறாங்க, நான் அதிமுகவில் இல்லை, நான் விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு புதியதாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அது என்னன்னா எஸ்எஸ்ஆர் புரட்சி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து எஸ்எஸ்ஆருடைய சொந்த தொகுதியாக கருதப்படக்கூடிய ஆண்டுப்பட்டி தொகுதியில் 1984 போட்டியிட்டார். அதாவது தனிச்சு நின்னார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார். இந்த நிலையில் சொந்த தொகுதி மக்களையே எஸ்எஸ்ஆரை தோக்கடித்தாங்க. அதன் பிறகு அவர் என்ன பண்ணார்னா திருநாவுக்கரசுடன் சேர்ந்து கட்சி பணியை தொடங்கினார். அதன் பிறகு
அவர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். அப்படியே அவர் அரசியலிருந்து விலகிட்டார். எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பெரிய நடிகர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். எம்ஜிஆருக்கு எப்படி தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் பட்டாளம் ரசிகர் மன்றம் இருந்துச்சோ அதே போல் சிவாஜிக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி இருந்தப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர் காமராஜர். அப்போ காமராஜருக்கும் சிவாஜிக்கும் ஒரு பெரிய நட்பு இருந்துச்சு. பிறகு இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி காங்கிரஸுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சமயத்தில் தான் சிவாஜிக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஒரு சிறிய வருத்தம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னாக்கா, அப்போது அதிமுக 2ஆக இருந்த காலகட்டத்தில் ஜானகி எம்ஜிஆர் ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணும்னு சிவாஜி சொன்னார். ஆனால் அது ராஜீவ்காந்தி கேட்கல. அந்த கோபத்தில் காங்கிரஸ்லேருந்து விலகின சிவாஜி அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தான் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் சிவாஜி கொடி பறக்குதுன்னு ரசிகர்கள் ஒருவர் கூற, அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றத்தை கலைத்து கட்சியை தொடங்க ஆரம்பித்தார். இதனால் சிவாஜிக்கு செல்லும் இடங்கள்லாம் கூட்டம் குடித்து ரசிகர்கள் கூறினாங்க. இதனை தொடர்ந்து 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணியோட கூட்டணி வச்ச சிவாஜி தன்னோட சொந்த தொகுதியான தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் போட்டியிட்டார். அதுதான் சிவாஜிக்கு போட்டியிட்ட கடைசி தொகுதியும் இறுதியும் தொகுதியும் கூட. அப்போது சிவாஜிக்கு ஆதரவாக சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கமலும் பிரச்சாரம் செய்ய வருவதாக இருந்தது. இந்த நிலையில தான் அந்த தேர்தலில் சிவாஜி உட்பட அவங்க கட்சியில் போட்டியிட்ட அத்தனை பேருமே படுதோல்வி அடைந்தாங்க. அதோட சிவாஜியும் அந்த கட்சிக்கு மூடி விழாவை நடத்தினார். இந்த இடத்துல 2 பேரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஒன்று எம்ஜிஆர் ஜானகி அணி, இன்னொன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அணி. இந்த 2 அணிகளும் எப்படி வெற்றி பெற்றன, அதில் யார் தோற்றார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். எம்ஜிஆரோட மரணத்துக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைஞ்சதில் ஒரு பிரிவுக்கு ஜெயலலிதாவும் இன்னொரு பிரிவுக்கு ஜானகி எம்ஜிஆரும் தலைமை பதவியில் உட்கார்ந்தாங்க. ஒரே சமயத்தில் 2 பேரும் அரசியல் பிரிவுக்கு வந்ததுனால 2 தலைமைக்கு கடுமையான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ எப்படி அண்மையில் அதிமுகவில் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சா, 2 பேரும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாங்களா, அதே போல் அப்போது அதிமுகவில் 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா தலைமையிலான பிரிவு அணி கணிசமான இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் முழுவதுமாக அந்த கட்சியானது ஜெயலலிதா வசம் சென்றடைந்தது. ஜானகி என்பது அரசியலிருந்து ஓய்வு பெற்றார். இந்த வரிசையில் எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக 2ஆக உடைந்திருந்த சமயத்தில் இன்னொரு சினிமாக்காரர் அரசியல் கட்சியை வர ஆரம்பித்தார். அவரது யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் கே பாக்யராஜ் தான். அவர் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் தீவிரமான ரசிகராக இருந்த பாக்யராஜ் அதிமுக ஆதரவாளராக இருந்த காலகட்டத்தில் பெண்கள் மத்தியில் அவர் நல்ல ஆதரவு இருந்துச்சு. முக்கியமாக பாக்யராஜ் தன்னோட கலை வாரிசுன்னு அறிவிச்சிருந்தார் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய இடத்தை பிடிக்கிற ஆசையில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சி ஆரம்பித்தார் பாக்யராஜ். ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம், சினிமாவில் நம்மளை பார்த்து ரசித்த மக்கள் தேர்தலில் வந்தால் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி, தேர்தல்னா எவ்வளோ கோடி நம்ம பணம் செலவு பண்ணணும், இந்த மக்களை நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அந்த அரசியல் கட்சியிலிருந்து ஒதுங்கி பிறகு அதிமுக அப்படி மாறி மாறி ஆதரவு கொடுத்தார தவிர அவர் ஆரம்பித்த கட்சியை கலைச்சிட்டாரு. அந்த வரிசையில் எம்ஜிஆரை எந்த அளவுக்கு பாக்யராஜுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அதே அளவுக்கு கலைஞரை பிடிக்கும்னு சொல்லுவார் நம்ம டி ராஜேந்தர். அவர் மட்டும் சும்மாவாக இருந்தார், அவரும் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். திமுகவுடைய ஆதரவாளராக இருந்த டி ராஜேந்தர் தன்னோட படங்களில் உதயசூரியன் சின்னத்தை காட்டுறது மட்டும் வழக்கமாக வச்சிருந்தார். அதிரடியான அடுக்குமொழி வசனங்களும் அட்டகாசமான பாடல் செட்டுகளும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் திமுகவில் சேர்ந்தது திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்ததற்கு காரணமாக டி ராஜேந்தர் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்காக டி ராஜேந்தருக்கு உருவாகிட்டு வந்தது. இந்த நிலையில் திடீர்னு திமுகவிலிருந்து விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம்னு தனி கட்சி ஆரம்பித்து பெரிய ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைச்சாரு டி ராஜேந்தர். ஆனால் அவருக்கு அங்கே முட்டுக்கட்டை போடப்பட்டது. தன்னோட சொந்த தொகுதியான மயிலாடுதுறையில் 1991 போட்டியிட்டார். ஆனால் அங்கே அவர் படுதோல்வி சந்தித்தார். மயிலாடுதுறையில் டி ராஜேந்தர் தோற்ற பிறகு தனது தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திமுகவில் இணைத்தார். சென்னை பூங்கா நகர் தொகுதியில் போட்டியிட்டு அப்போது வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை தொடர்ந்து அப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இப்போது அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது அவருக்கே தெரியாது. எம்ஜிஆருக்கு பிறகு ரசிகர் மன்றங்களோடு உதவியோடு அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்களில் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற நடிகர்னா அதன் விஜயகாந்தை தான் நம்ம சொல்லணும். அவருடைய படங்கள் மட்டுமில்லை, அவருடைய வசனங்களும் தமிழ்நாட்டு மக்களை மிக தீவிரமாக சென்றடைந்தது. தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்ற அரசியல் பேச ஆரம்பித்தார்.
2001 உள்ளாட்சி தேர்தலில் தன்னோட ரசிகர்களை களமிறக்கின விஜயகாந்த் பிறகு 2005 மதுரையில் மாநாடு போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். தொடர்ந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு கொடுத்தாங்க. எல்லா குடும்பங்களிலும் விஜயகாந்தை வரவேற்றாருங்க. இதனுடைய வெளிப்பாடாக கடந்த 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுடைய கோட்டையாக கருதப்பட்ட வன்னியர் மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக சொல்லக்கூடிய விருதாச்சலத்தில் நின்று தனி பெரும்பான்மையுடன் 2006 வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 2011 நடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பல இடங்களை கைப்பற்றியிருந்தார். அப்போது நம்ம பார்த்துருக்கலாம், அப்போது விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட சில கருத்து மோதல் காரணமாக கூட்டணி விட்டு வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை தேமுதிகவிற்கு இறங்கு முகம்தான் காண வேண்டும். விஜயகாந்துடைய மறைவுக்கு பிறகு தற்போது வரை நடந்த தேர்தலில் ஒன்று கூட தேமுதிக ஜெயிக்கலை. இந்த நிலையில தான் தேமுதிக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விஜயகாந்துக்கு பிறகு அவருடைய மனைவி அந்த கட்சியை வழிநடத்திட்டு வராங்க. நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தேமுதிக நிலை என்ன என்பது குறித்து மக்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வரிசையில் இன்னொரு நடிகரை பற்றி நம்ம முக்கியமாக சொல்லணும். அவர் என்னன்னா எம்ஜிஆர் போல தன்னை நினைத்து கொண்டு அரசியலுக்கு வர ஆரம்பித்தார். ஆனால் வந்தவுடன் கட்சியை கொண்டு பாஜகவுடன் அடமானம் வைத்தவர் தான் நடிகர் சரத்குமார். அவர் பற்றி பார்க்கலாம். ஆரம்பத்தில் திமுகவுடைய ஆதரவாளராக இருந்தவர் தான் சரத்குமார். திமுகவில் சேருவதற்கு முன்பாக திமுகவை ஆதரித்து பல பிரச்சாரங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் அவருக்கு திமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு மாநிலங்களவை எம்பி கொடுக்கப்பட்டது. பிறகு தன்னை மத்திய அமைச்சர் ஆக்கலன்னு குற்றம் சாட்டி 2007 சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று தொடங்கினார். அப்போது நம்ம பார்த்துக்கலாம், நெப்போலியன் அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் அந்த பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு அமைச்சர் ஆக்கலன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு கலைஞர் அப்படின்னு சொல்லி கலைஞர் மீதே ஒரு குற்றத்தை சொல்லி வெளியேறினார். வெளியேறி அந்த சமத்துவ மக்கள் கட்சி என்ன ஒரு கட்சி ஆரம்பித்து பல தேர்தலை சந்தித்தார். குறிப்பாக 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்த சரத்குமாருக்கு 2 தொகுதிகளை கிடைச்சது. ஒன்று தென்காசி, இன்னொன்று நாங்குநேரி. அதிமுகவோட இரட்டை சின்னத்தில் போட்டிட்டு தான் வெற்றி பெற்றார் சரத்குமார். அதன் பிறகு சிறிது காலம் கட்சியை நடத்தினார். ஆனால் போதுமான செல்வாக்கு இல்லாதனால அடுத்தடுத்து நடந்த தேர்தலில் படுதோல்வி சந்தித்ததுனால கடந்த 2024 ஒரே இரவில் அவரோட கட்சியை பாஜகவில் இணைச்சிட்டாரு. இன்னைக்கு அவருடைய கட்சி என்பது பாஜகவோடு இருக்கிறது. ஸோ அதன் பிறகு அவரும் அரசியல் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தபடியாக பார்க்கணுன்னா நடிகர் கார்த்திக் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற நடிகராக வலம் வந்தவர். மிகப்பெரிய நடிகராக இருந்த முத்துராமனுடைய மகன் தான் கார்த்திக். அவருக்கும் அரசியல் ஆசை விட்டு வைக்கவில்லை. இந்த நிலையில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட இணைச்சிக்கிட்டு தன்னை செயல்பட தொடங்கினார். ஆனால் அவர் எந்த தேர்தலுமே சந்திக்காமல் கட்சி நடத்திட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சில கசப்பான அனுபவத்தினால அவர் அந்த கட்சியை கலைத்து விட்டு அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தார். இப்போது அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது அவருக்கே தெரியாது. அதனை தொடர்ந்து நகைச்சுவை நடிகராக அறிமுகமானவர் தான் கருணாஸ். அவருக்கும் ஒரு கட்டத்தில் அரசியல் ஆர்வம் இருந்தது. முக்குழுத்தர் புலிப்படனும் தனி கட்சி ஆரம்பித்தார். நடிகர் கார்த்தியோட கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்காத ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலில் கருணாஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக ராம்நாடு மாவட்டம் திருவாரணை தொகுதியில் கொடுத்து அந்த கருணாஸை ஜெயிக்க வச்சாங்க. அதன் பிறகு அதிமுகவில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கருணாஸ் என்ன ஆனார் நமக்கு தெரியும். கூவத்தூரில் போய் எப்படி அந்த வேலைகள் பார்த்தாரு, சசிகலாவுக்கு எப்படிலாம் ஆதரவாக இருந்தார் அப்படின்றது தெரியும். அதன் பிறகு அடுத்த நடந்த தேர்தலில் கருணாஸ் படுதோல்வி சந்தித்தார். இந்த நிலையில் தற்போது திமுகவுடைய கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்காரு. இந்த கூட்டணியில் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா, கட்சியை தொடர்வாரா என்பது குறித்து பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இந்த வரிசையில் காமெடி நடிகரை தொடர்ந்து அடுத்ததாக காமெடி நடிகர், ஆக்ஷன் வில்லன், இப்படி பல வேடங்களில் நடிக்கக்கூடிய மன்சூர் அலிகானும் பல கட்சிகளில் இருந்தார். பல கட்சிகளை துவக்கினார். குறிப்பாக அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, புதிய தமிழர் அப்படின்னு பல கட்சியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். எந்த கட்சியிலுமே உருப்படியாக இல்லை. அதனை தொடர்ந்து தமிழ் தேசிய புலிகள் கட்சின்னு ஒன்று தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இப்போ இருக்கா இல்லைன்னு அவருக்கே தெரியல. அதன் பிறகு காங்கிரஸில் போகிறான்னாரு, மறுபடியும் அந்த கட்சியை செயல்படுத்துகிறான்னாரு. அவரும் சினிமாவில் இருந்து இந்த அரசியல் கனவோடு தான் வந்தார். இப்படியாக அவருடைய கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி தன்னோட ரசிகர் மன்றங்களை கட்சிகளாக மாற்றி அரசியலுக்கு வருவார்னு பல பேர் நினச்சிருந்த நட்சத்திரம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அரசியலுக்கு இப்போ வரப்போகிறாரு, அப்போ வரப்போகிறாரு, இப்போ வந்துடுவார்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்கு வராமலேயே அந்த களத்துக்கு போட்டிக்கு வராமவே வெறும் அறிவிப்பாகவே வெளியிட்டு விட்டு வெளியே சென்று விட்டார். ஸோ நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். ரஜினி ஒரு பக்கம் அரசியலுக்கு வராரு, இப்போ வரப்போறாரு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எந்த அறிவிப்புமே வெளியிடாமல் திடீர்னு என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம டார்ச் லைட் கமல். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா 2018 பிப்ரவரி அன்று மதுரையில் நடந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி தனது மக்கள் நீதி மையங்கிற கட்சியை தொடக்கினார். அதன் பிறகு
பல தேர்தல்களை சந்தித்தார், படுதோல்வியை சந்தித்தார். குறிப்பாக 2019 தேர்தலில் களமிறங்கினார். அதில் கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல் களம் காண ஆரம்பித்தார். அந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார். நம்ம பார்த்துருக்கலாம். சொற்ப ஓட்டில் தான் தோற்று போனார். அங்கே வானதி சீனிவாசன் இவரை தோற்கடித்தாங்க. 2021 நடந்த தேர்தலில் படுதோல்வி சந்தித்த கமலஹாசன் இதுக்கு பிறகு நம்ம தனிச்சு நின்னோம்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அதன் பிறகு திமுக பக்கம் சாய தொடங்கினார். குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வைத்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னார். அதன் பிறகு ஆதரவு அளித்ததன் காரணமாக இன்றைக்கி திமுக சார்பாக அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி அவர் பேரில் இயங்கினாலும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமும் திமுக பக்கம்தான் இருக்கிறாங்க. இப்படியாக அவர் இணைத்து கொண்டிருக்கிறார். அதோடு தொடர்ந்து ஒரு முக்கியமாக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. எதில் பரபரப்புன்னா பொய் மட்டுமே சொல்வதில் பரபரப்புன்னு எடுத்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதையாக விட்டு கொண்டிருப்பார். இவர் சந்திக்காத தேர்தலே கிடையாது. எல்லா தேர்தலையும் சந்திப்பார், எல்லா தேர்தலையுமே டெபாசிட் இழப்பார். அவரும் சினிமாவிலிருந்து வந்தவர் தான். புரட்சி செய்கிறேன், தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல அரசியல் பேசினாலும் அவருடைய கட்சியும் இன்றைக்கி தனித்து தான் தொடர்ந்து போட்டிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இல்லை. ஆனால் அவருடைய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அவரும் தமிழ்நாட்டில் எப்படியாவது அரசியல் ஆரம்பித்து நம்ம முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்லி ஒரு கணவரை வந்தவர் தான். அவரும் சினிமாவிலேருந்து வந்தது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், எம்ஜிஆர் தொடங்கி இன்றைக்கி நம்ம சீமான் வரையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு ஏற்பட்டது, 77 தமிழ்நாடு என்ன ஒரு மாற்றத்தை சந்தித்ததோ அப்போது மக்கள் எந்த அளவிற்கு சாரையாக குடும்பமாக ஆதரவு கொடுத்தார்களோ அதே ஆதரவு அதே பங்களிப்பு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம செல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் குடிச்சோ அதே கூட்டம் அதே பொழுது ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கார். அதே போல் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற தலைப்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டார். 77 தமிழ்நாடு என்ன ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்று 26 தமிழ்நாடு ஏற்படும். அதாவது தமிழ்நாடு இதுக்கு முன்பாக சந்திக்காத தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களும் சினிமா துறையிலிருந்து தான் வந்தார். ஆனால் எப்படி ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருந்தது அவருடைய ரசிகர் மன்றம். அதே போல தான் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கும் அரசியல் வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வந்தார். அதன் மூலமாக பல்வேறு நலத்திட்ட பணிகள் பல்வேறு உதவிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தார். அதோடு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி விஜய் மக்கள் இயக்கத்தை தாண்டி, அதாவது ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள்லாம் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்படியாக 77 நடந்த மாற்றம் 2026 நடக்குமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் முதலாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவங்களுடைய கட்சிக்காரங்க மட்டுமில்லை, எல்லாருமே சொல்லிக்கிட்டு வருவது என்னன்னா, ஏற்கனவே எம்ஜிஆருக்கு நிகழ்ந்த மாற்றத்தை போல விஜய் அவர்களுக்கும் நிகழும் அப்படின்னு குறிப்பிட்டு வராங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்கப் போகுது என்பது குறித்து. ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.